திருச்செந்தூர் அருகே வாகன சோதனையின் போது போலீசார் லத்தியை தூக்கி வீசியதில் பைக்கில் சென்ற இளைஞர் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். வணக்கம் பவானி, முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் அருகே வாகன சோதனையின் போது போலீசார் லத்தியை தூக்கி வீசியதில் பைக்கில் சென்ற வாலிபர் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயத்துடன் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய மெய்யானபுரம் பகுதியில மாலை நேரத்துல போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பா குமாரசாமிபுரம் பகுதியில வாகன சோதனையில ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது லட்சுமிபுரத்தை சேர்ந்த பெரியசாமி மகன் சிவனேசன் என்பவர் உடன்குடியில் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிவிட்டு பைக்கில் லட்சுமிபுரத்திற்கு வந்திருக்கிறார். அப்பொழுது குமாரசாமி புரம் விலக்கில் வந்தபோது மெய்யானபுரம் போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போது எஸ்ஐ சண்முகராஜ் சிவனேசன் ஓட்டி வந்த பைக்கை மறித்திருக்கிறார். திடீரென அவர் சிவனேசன் பைக்கை நிறுத்துவதற்கு முன்பு கையில் இருந்த லத்தியை தூக்கி வீசியதாக கூறப்படுகிறது. அப்போது லத்தி சிவனேசன் பைக்கில் சிக்கி சிவனேசன் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கால் முறிந்து ஆபத்தான நிலையில் உடனே அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கு சிவனேசன் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்ம மெய்யானபுரம் காவல்துறையினரிடம் விளக்கம் கேட்டபோது இதுபோல் சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. வாகன சோதனையின் பொழுது அவர் வேகமாக வந்தால் நிறுத்த முயற்சிக்கும் பொழுது அவரே நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. ஆனாலும் இந்த சம்பவம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பவானி.